ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கிற கேது என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரத்திற்கு பூரத்தில் இருக்கிற சுக்கிரன் சாரத்தில் இருக்கிற கேது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணவரவு அப்படின்ற விஷயம் மிக 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 சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு பணத்துக்கு எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது. நாங்கள்லாம் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலையே, நீங்கள் என்ன பணவரவு இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு பெரிய செலவுகள் வராது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதம் இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கையில் இருக்கிற பணத்தை வெட்டி செலவு செஞ்சிடாமல் கொண்டு போய் பேங்க்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பணம் பத்திரமாக இருக்கும். பின்னாடி ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு முக்கியமான அவசியமான தேவைக்கு நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் பணவரவு அப்படின்னு சொல்கிறதோ தவிர பணம் எங்கே இருந்தாவது அப்படின்லாம் நமக்கு நிற்காது. ஓகேங்களா? ஆனால் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டகரமாக வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த தொழிலில் இவ்வளவு நாள் பணவரவு இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கனால அவங்க பாருப்பா, உனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் உன் ஷேராக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு வரலாம். அல்லது நீங்கள் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சொத்து விற்று உங்கள் கைக்கு பணம் வரலாம். உங்களுக்கு வரவே வராது, உங்களுக்கு அம்மா வீட்டு சைட்லேருந்து உங்கள் அம்மாக்கெல்லாம் பணம் வரும், சொத்து கொடுப்பாங்கன்னே நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் திடீர்னு அம்மாவுக்கு ஒரு சொத்து அவங்களோட ஷேருன்னு சொல்லி கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு வரலாம். அல்லது வாடகைக்கு விட்டுருக்கீங்க வீடு அப்படின்னா, ஒரு வீடு காலியாக இருந்திருக்கும். அந்த வீடு திடீர்னு அந்த வீட்டுக்கு டக்குன்னு ஆள் வந்திருக்கும். அவங்க இது வரைக்கும் கொடுத்தது ஒரு 10,000 ரூபாய்னா அவங்க 15,000 கொடுக்குறோன்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தியாக பண வரவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நாங்கள் பண வரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுதான் அந்த கிரகநிலைகள் அந்த பாவ தொடர்புகளோடு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு பண வரவு தரும் அப்படின்னு சொல்கிறது. ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வரலாம். ஆஃபீஸ்லேருந்து இன்சென்டிவ் வரலாம். தொழிலில் ரொம்ப நாள் வராமல் இருந்த பணம் திடீர்னு அந்த நேரத்தில் வரலாம். வியாபாரிகளுக்கு ஒட்டுக்கா டக்குன்னு பொருட்கள் விற்று அந்த நேரத்தில் பணம் வரலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையாக உங்களுக்கு நேர்மையான வழியில் உங்களுக்கு அந்த பணம் உங்கள் கைக்கு சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பணத்தை பத்திரப்படுத்திக்கும். இந்த நேரத்தில் இருக்கிற பணத்தை கடன் இருந்தால் கட்டிடுறதோ, இல்லை கடன் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா அந்த பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக அது அமையும். அதுதான் பணவரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பணவரவோடு சேர்ந்து உங்களுக்கு வேலைகளும் நிறையா வரும். ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்ககிட்ட இருக்காத பொருட்கள் கூட எங்களுக்கு தேவை இருக்குது, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களை நிறைய வேலை வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படின்றது ஆகும். முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது. எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓடி 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 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கும். அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்ற விஷயமும் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் 2ஆம் பாவமான கண்ணு, பல்லு, நிறைய பேருக்கு கன்னத்தில் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நிறையா வரும். அந்த மாதிரி உங்கள் முக அழகை கெடுக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே போல் நாக்கில், தொண்டையிலெல்லாம் புண்ணு வரும். அந்த புண்ணு வயிறு வரைக்கும் போய் அல்சர் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும். அது போக கொஞ்சம் வயதானவர்களுக்கு முதலிருந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அது கொஞ்சம் அதிகமாக ஆகும். வீட்டில் வெறும் டேப்லெட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அட்மிட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாக நடக்கும். அந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளையே தான் கொடுத்துட்ருப்பாரோ தவிர உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்.
அதே போல் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களோட உங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்கும். மனைவியோடையும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க கிடையாது, நீங்களே தான். அதாவது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பூரத்தில் இருக்கிற கேது இதை தான் செய்கிறார். ஓகேங்களா? அதாவது நீங்கள் தான் ஒரு அதிகார விஷயமா நடந்துப்பீங்க, டாமினேட் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம். அதனால் அவங்களுக்கு கோபம் வந்து உங்களுக்கு ஒத்துழையாமை பண்ணுவாங்க. அதனால நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நமக்கு இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் உங்கள் டாமினேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சத்தம் போட்டு சண்டை போட்டு கோவப்பட்டு அந்த மாதிரி இல்லை, அமைதியாக தான். அதாவது எந்த ஒரு ஒத்துழைப்பையும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அதுவும் பேசவே மாட்டீங்க. ஒரு வாயை திறந்து ஒரு விஷயத்த சரி இல்லை முடியாது அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. பண்ணுறேன்னா பண்ணுறேன்னு சொல்லணும், பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லணும். ரெண்டுமே சொல்லாமல் பேசாமல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கோபம் வருமா வராது? அதுவும் மனைவிக்கு குறிப்பாக கண்டிப்பாக கோபம் வரும். மனைவிக்கு வரும், அம்மாவுக்கு வரும், அப்பாவும் என்னடா இப்படி இருக்க அப்படின்னு தானே கேட்பார். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு உருப்படியான ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க உங்கள் மேலே கோபப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு போனாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தான் அந்த பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் வீட்டுக்கு போனாலே எனக்கு பிரச்சனை, மனைவி ஒரு மாதிரி கத்துறாங்க, அம்மா ஒரு மாதிரி கத்துறாங்க, குழந்தைங்க கூட உங்களோட டாமினேஷன் தாங்க முடியாமல் குழந்தைங்க கூட உங்களை ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நிம்மதி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ நல்லா இருக்கும், ஆனால் ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் தான் மாற்றிக்கணுமோ தவிர அவங்கக்கிட்ட எந்த வித பிரச்சனையும் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி தொழில் வியாபாரம் அந்த விஷயங்கள் எல்லாமே மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலிருந்தும் வருமானங்கள் வரும். அதனால் எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 8 மாத காலம் நீங்களே உங்களுக்கு பிரச்சனைகளாக இருப்பீங்க. ரெண்டாவது, ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிற வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கண்ட காலகட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 8 மாத காலங்கள் கேது பூரத்தில் இருந்து வெளியேறி போகிற வரைக்கும் உங்கள் உடல்நிலை காரணமாகவோ இல்லை வயது மூப்பின் காரணமாகவோ உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது. முடிந்தளவு அவங்கள வயதானவர்களை பத்திரமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.